இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக யாழ் பல்கலை மாணவர்கள் போராட்டம். ஆசிரியர் சங்கங்கள் அரசாங்கத்திற்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. நவம்பர் மாதத்தில் இலங்கையின் பணவீக்கத்தில் வீழ்ச்சி. யாழ் தேவி தன் சேவையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது. எல்ல சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம். வரலாற்றில் அதிகூடிய வருமானத்தை பெற்ற இறைவரி திணைக்களம். நாட்டின் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கொள்ளை கும்பல் பன்வில பிரதேசத்தில் சிக்கியது. நுகேகொடையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி தோல்வி. தொடர்வது விரிவான செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் முன்பாக நேற்று போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். தையிட்டி எங்கள் சொத்து, எங்கள் காணிகளை அபகரிக்காதே என பிரதானமாக கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரையை அகற்றக் கோரினர். பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பில் ஜனவரி மாதம் 5ஆம் திகதிக்கு முன்னர் உரிய பதில் கிடைக்கப் பெறாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பொன்று கல்வி அமைச்சில் இன்று முற்பகல் நடைபெற்றது. கல்விச் சீர்திருத்தங்களுடன் பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பிலேயே இச்சந்திப்பு இடம்பெற்றது. டிசம்பர் 12ஆம் திகதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவிருந்த போதிலும் அதனை மேற்கொள்ளவில்லை என தொழிற்சங்கங்கள் இங்கு சுட்டிக்காட்டின. இன்றைய தினம் பிரதமர் தமது கருத்துக்களுக்கு ஓரளவு செவிசாய்த்ததாகவும் அது குறித்து பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்ததாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் அடிப்படையில் பணவீக்க விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய 2025 அக்டோபர் மாதத்தில் 2.7% பதிவாகியிருந்த நாட்டின் முதன்மை பணவீக்கம் நவம்பர் 2025 மாதத்தில் 2.4% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 அக்டோபர் மாதத்தில் 4.1% பதிவாகியிருந்த உணவு பணவீக்கம் நவம்பர் 2025 மாதத்தில் 3.6% குறைவடைந்துள்ளது. அத்துடன் 2025 அக்டோபர் மாதத்தில் 1.5% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் நவம்பர் 2025 மாதத்தில் மாற்றமின்றி 1.5% ஆகவே காணப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கம் ரயில் போக்குவரத்திற்கு முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய நாளை மறுதினம் அதாவது டிசம்பர் 24, 2025 முதல் வடக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை யாழ்தேவி ரயிலை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்தேவி ரயிலில் 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு ஆசனங்களை முற்பதிவு செய்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. (2025ஆம் ஆண்டிற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 2203 பில்லியன் ரூபாய் வருடாந்த வருமான இலக்கை அடைவதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றியடைந்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் பதிவான அதிகூடிய வரி வருமானம் இதுவாகும். அத்துடன் எதிர்வரும் சில நாட்களில் இதனை மேலும் அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்காக நேரடி மற்றும் மறைமுக வரி செலுத்துவோர் வழங்கிய பங்களிப்பிற்கு அரசாங்கம் மற்றும் திணைக்களத்தின் சார்பில் குறித்த அறிவிப்பின் ஊடாக நன்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி பன்வில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹுலுகங்கை பகுதியில் நகை கடை ஒன்றில் கொள்ளையிடும் நோக்கில்
அப்பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த 3 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து போதைப்பொருள், கருப்பு நிற முகமூடிகள், பிளாஸ்டிக் கைவிலங்குகள், சுத்தியல்கள், குரடு, விளையாட்டு துப்பாக்கிகள் மற்றும் மெகசின்கள் ஆகியவற்றை பன்வில போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் கைப்பற்றியுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. கைதானவர்கள் ரக்வானை, டிக்கோயா மற்றும் பலாங்கொடை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 40-45 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதும், இவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதோடு பல பிடியாணை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்திற்குட்பட்ட கொழும்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று தோற்கடிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 60 வாக்குகளும், ஆதரவாக 57 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. சர்வஜன அதிகாரம் கட்சியின் 2 உறுப்பினர்களின் வாக்குகள் இதன்போது தீர்மானமிக்கதாக அமைந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.